वेदांतदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारवनवद्यगुणम्बुदाक्रियम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 38ல இருந்துட்டு இருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோக நம்பர் 84 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? புவம் கோஷ்ணேன குண்டோத்னி மேத்யேனாவ பிருதாதபி பிரஷ்னவேனாபிவர்ஷந்தி வத்சாலோக பிரவர்த்தினா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த நந்தினின்னு சொல்லக்கூடிய பசுவானது வசிஷ்டர் சொல்லிண்டே இருக்கும் பொழுது அந்த நந்தினியை பற்றி திலீபன் இடத்துல அந்த நந்தினியானது வந்தது. அப்படி வந்த நந்தினி தன்னுடைய கன்றை பார்த்தவுடன் அதனுடைய மடியிலிருந்து பால் தானே பெருகி அங்க இருக்கக்கூடிய தரையெல்லாம் நனைத்துதான். அப்படி மடியிலிருந்து அப்பொழுது வெளிவந்த அந்த பால் கொஞ்சம் சூடா இருந்தது. இந்த யாகத்தினுடைய முடிவில் செய்ய ஒரு விஷயம் பண்ணுவா. என்னன்னாக்கா, ஒரு ஸ்நானம்னு சொல்லுவா. அதுக்கு அவபிருத ஸ்நானம் அப்படின்னு பேர். அந்த ஸ்நானம் அப்படிங்கிறது சகல பாபங்களையும் போக்கி புண்ணியத்தை தருமா. அந்த மாதிரி இந்த நந்தினுடைய பால் பாவத்தை எல்லாம் போக்கி புண்ணியத்தை கொடுப்பதிலும் அந்த அவபிருத ஸ்நானத்தை காட்டிலும் சிறந்தது. அப்பேற்பட்ட அந்த நந்தினுடைய அந்த மடியானது எப்படி இருந்தது? குடம் போல பெரியதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம கடைசியா 84வது ஸ்லோகமா பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் 4 ஸ்லோகங்கள் பார்க்க இருக்கும். 85, 86, 87, 88. இன்றைய தினமும் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது 1ஆம் தேதியும் 4 ஸ்லோகங்கள். அடுத்த வாரம் திங்கட்கிழமை 3 ஸ்லோகம் பார்த்துட்டோம்னாக்கா ரகுவம்சம் பிரதம சர்க்கமானது பூர்த்தி ஆயிடுறது. சாட்டர்டே அன்னைக்கு 11th சாட்டர்டே அன்னைக்கு நமக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய எக்ஸாமினேஷன் என்னைக்கு இருக்கு அப்படின்னாக்கா சாட்டர்டே அன்னைக்கு இருக்கு, 11th. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அதனால இப்ப என்னுடைய பிளான் என்னன்னாக்கா, இன்றைய தினம் 4 ஸ்லோகங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 4 ஸ்லோகங்கள். அடுத்தது 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு 3 ஸ்லோகம். அதோட இந்த ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கா அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும். ஜனவரி 9ஆம் தேதி, ஜனவரி 11ஆம் தேதி மெயின் எக்ஸாம். அதோட இந்த ஸ்ரத்தா உத்தரபாகம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும். பாருங்க, இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 85, 85வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி புனகா அப்படி நந்தினி வர்ணயதி. இந்த ஸ்லோகத்திலையும் மறுபடியும் அந்த நந்தினியை பற்றிய வர்ணனையானது வருகிறது. சம்பிரதி புனகா அப்படி நந்தினி வர்ணயதி. என்ன பாருங்க. ரஜக்கணைஹி குரோத்தூதைஹி ஸ்பிருஷத்பிர் காத்ரமந்திகாத் தீர்த்தாபிஷேகஜாம் சுத்திம் ஆததானா மகீக்ஷிதா. ரஜக்கணைஹி குரோத்தூதைஹி ஸ்பிருஷத்பிர் காத்ரமந்திகாத் தீர்த்தாபிஷேகஜாம் சுத்திம் ஆததானா மகீக்ஷிதா அப்படிங்கிறது 85வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க. அதாவது அந்த நந்தினி வரும்பொழுது ஓடி வந்தது இல்லையா, அப்போ அதனுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த குழம்புன்னு சொல்லுவா பாருங்க, அந்த பிரதேசமானது பூமியில பட்டு அப்படியே புழுதி அப்படின்னு சொல்லுவா. அந்த மண் துகள்கள் அப்படியே பறக்கும். அதுக்கு என்ன பேரு? புழுதின்னு பேரு. அந்த நந்தினுடைய கால்
காலில் இருக்கக்கூடிய அந்த குழம்புன்னு சொல்லுவா இல்லையா, அந்த குழம்புகளால் கிளப்பப்பட்ட அந்த புழுதியானது அவனுக்கு அருகாமையில், அந்த நந்தினிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசன் நின்று இருக்கான். அவன் மேல இந்த புழுதியானது போய் படுறதான். ஒரு ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷம்னா அவன் மேல போய் படுறது. அந்த பருஷமானது என்ன பண்ணும் தெரியுமா? புண்ணிய தீர்த்த ஸ்நானத்தினால உண்டாகக்கூடிய பலன் என்னவோ அந்த பலனையும் கொடுக்கும், பரிசுத்தியையும் கொடுக்குமா. அப்பேற்பட்டது அந்த நந்தினியினுடைய கால் குழம்பிலிருந்து கிளப்பப்பட்ட தூசிக்கு மகிமையை பத்தி சொல்றார் வசிட்டர். திலீபனிடத்துல நந்தினியை பத்தி சொல்லிட்டே இருக்கார். அப்ப அந்த நந்தினியானவள் வந்தா, உள்ள வரும்பொழுது, ஓடி வரும்பொழுது பூமியில அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய குழம்புன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பிரதேசமானது பூமியில பட்டு அதன் மூலமா ஒரு விதமான புழுதி அந்த மண்ணில் அப்படியே பறக்கும், தூசிலாம். அந்த தூசியானது அருகாமையில் இருந்துருக்கக்கூடிய திலீபன் மேல படுறதா. அது எப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்பர்ஷம் தெரியுமா? பல புண்ணிய தீர்த்தங்களால ஸ்நானம் பண்ணா என்ன பலனானது உண்டாகுமோ, என்ன பரிசுத்தியானது உண்டாகுமோ, அப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த புழுதி அப்படிங்கிறது அவ மேல பட்டாக்கா ஏற்படுமா. பொதுவா பசுக்கள்லாம் போயிட்டே இருக்கும். சாயங்காலத்தில் அந்த பசுக்கள் ரிட்டர்ன் வரும். கார்த்தால போகும் மேய்ச்சலுக்கு, சாயங்காலத்தில் திரும்ப வரும். அப்படி வர அந்த பசுக்கள் வரும்பொழுது சாயங்காலத்தில் ஒரு விதமான புழுதி அப்படின்னு ஒன்று மண் கிளம்பும். அந்த மண் அப்படிங்கிற புழுதியானது நம்ம மேல பட்டுதுன்னா அது பரிசுத்த தன்மையை அளிக்குமா, பலவிதமான புண்ணியத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அது ஒரு வகையான ஸ்நானமா. பல புண்ணிய நதிகள்ல நம்ம ஸ்நானம் பண்ணா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குமோ, பரிசுத்தியானது கிடைக்குமோ, அதற்கு நிகரானது அந்த மாடுகளால கிளப்பக்கூடிய தூசி. அது நம்ம மேல படணும். பட்டா சாயங்காலத்துல படணும். அது பட்டா அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி நந்தினியினால எழுப்பப்பட்ட கிளப்பப்பட்ட அந்த புழுதியானது அருகாமையில் இருந்த திலீபன் மேல பட்டது. அதனால அவனுக்கு என்ன ஆகும்? பல புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணா என்ன விதமான ஒரு ஸ்ரேயஸ், ஒரு பரிசுத்தி கிடைக்குமோ அது அவனுக்கு கிடைத்தது. அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய வர்ணனை அமைஞ்சிருக்கு. சம்பிரதி புனः அப்படி நந்தினி வர்ணயதி ரஜக்கணைஹி குரோத்தூதைஹி ஸ்பிருஷத்பிர் காத்திரமந்திகாத் தீர்த்தாபிஷேகஜாம் சுத்திம் ஆததானா மகீக்ஷிதா அப்படிங்கிறது 85வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. பதச்சேதா ரஜஹா கணைஹி குரோத்தூதைஹி ஸ்பிருஷத்பிஹி காத்ரம் அந்திகாத் தீர்த்தாபிஷேகஜாம் சுத்திம் ஆததானா மகீக்ஷிதா இதி பதச்சேதः. அன்வயः புரோத்தூதைः அந்திகாத் மகீக்ஷிதः காத்ரம் ஸ்பிருஷத்பிஹ ரஜக்கணைः தீர்த்தாபிஷேகஜாம் சுத்திம் ஆததானா வனாது ஆவவிருத்தே. வனாது ஆவவிருத்தேனா அந்த வனத்திலிருந்து திரும்பிய நந்தியினுடைய அந்த கால்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட குரோத்தூதைன்னு பேர், குழம்புன்னு சொல்லுவான். அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அப்படியே நடந்து பூமியில வர்றதுனால அந்திகாத், அந்திகாத்த சமீபத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மகீக்ஷிதா. மகீக்ஷிதகான யாரு? திலீபா. காத்திரம் ஸ்பிருஷத்பிஹி, காத்திரம் சரீரத்துல படுறது. எது? அந்த ரஜக்கணைஹி, அந்த துகள்கள், ரஜக்கணைஹின் பேர். அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த புழுதி, அது பட்டதுனால தீர்த்தாபிஷேகஜாம் சுத்திம் ஆததானா, பல புண்ணிய தீர்த்த நதிகளை ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, பரிசுத்தம் கிடைக்குமோ அது கிடைத்தது. பிரதிபதார்த்தா குரோத்தூதைஹி ஷபைஹி உத்தாபிதைஹி, அந்த கால் குழம்புகளால் கிளப்பப்பட்ட, அந்திகாத் நம சமீபாத் அருகாமையில் இருக்கக்கூடிய, மகீக்ஷிதா ராஜ்ஞா திலீபஸ்ய காத்ரம், காத்திரம் நாம சரீரம், ஸ்பிருஷத்பிஹி ஸ்பர்ஷம் குர்வத்பிஹி, அது அப்படியே அவன் மேல படுறது. எது? ரஜக்கணைஹி தூளீனாம் லவைஹி, அந்த புழுதிகள்,
அது தீர்த்தாபிஷேகஜாம் தீர்த்தாபிஷேகேன உற்பன்னாம் புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேகம் ஸ்நானம் பண்ணால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சுத்திம் நாம பவித்ராம் பவித்ரதாம் இருக்கு இல்லையா அது அதுதானா குர்வானா நந்தினி அந்த நந்தினியால் பண்ணப்பட்டது. அப்பேற்பட்ட நந்தினி வனாது அரண்யாது ஆவவிருத்தே ஆகதா. பாவார்த்தः நந்தின்யாः பாதானாம் குரைः உக்ஷிப்தாः धूलिकणाः समीपे विद्यमानस्य दिलीपस्य शरीरं स्पृष्टवन्तः यथा तीर्थाभिषेकेन शरीरस्य शुद्धिः भवति तथा एव नन्दिन्याः पादधूलिभिः स्पृष्टं दिलीपस्य शरीरमपि शुद्धं जातम् एवं शुद्धं कुर्बाणा नन्दिनी वनात् प्रत्यागता. அப்படிங்கிறது இந்த 85வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துட்டு. அடுத்து பாருங்க ஸ்லோக நம்பர் 86. என்ன ஸ்லோகம்? சம்பிரதி வசிஷ்டா நந்தினியும் திருஷ்டுவா திலீபம் கதையதி. இப்போ வசிஷ்டர் நந்தினியை பார்த்துட்டு திலீபன் இடத்துல சொல்றார். நந்தினியை பார்த்துட்டே திலீபன் இடத்துல சொல்றார். என்ன சொல்றார்? தாம் புண்ணிய தர்ஷனாம் திருஷ்டுவா நிமித்தஜ்ஞஸ்தபோநிதிஹி யாஜ்யமாசம் சிதாவந்திய பிரார்த்தனம் புனரப்ரவீத். தாம் புண்ணிய தர்ஷனாம் திருஷ்டுவா நிமித்தஜ்ஞஸ்தபோநிதிஹி யாஜ்யமா சம்சிதாவந்திய பிரார்த்தனம் புனரப்ரவீத். என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு? வசிஷ்டர் நந்தினியை பார்த்துட்டே திலீபனத்துல சொல்றாராம். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இப்படி நான் நந்தினியை பத்தி சொல்லிண்டே இருந்தேன், பேசிண்டே இருக்கும் பொழுதே அது வந்தது. எது வந்தது? நந்தினி வந்தது இல்லையா? அது ஒரு சுபசகுணமாகும். ஏன்னா இந்த சகுனம் பார்க்கறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் யாரு? வசிஷ்டர். இந்த சகுன சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் யாருனாக்கா வசிஷ்டர். அப்படி நந்தினியை பத்தி பேசிண்டே இருக்கும் பொழுதே அது வந்தது ஒரு சுபசகுணமாகும் அப்படிங்கிற விஷயத்த திலீபனிடத்துல சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி நேர்ந்த சகுனம் அரசனுடைய விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறத காட்டியது இல்லையா? இப்படி நன்கு சகுனம் அறிந்த அந்த வசிஷ்டர் திலீபனை நோக்கி மேலும் சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்துல வசிஷ்டர் நந்தினியை பார்த்துட்டு திலீபனிடத்துல சொல்றார், நான் எந்த நந்தினியை பத்தி சொல்லிண்டே இருந்தனோ அந்த நந்தினியானவள் இப்ப வந்துட்டா. அப்படி நான் அவளை பத்தி பேசிண்டே இருக்கும் பொழுது அவள் இங்க வந்தது ஒரு சுபசகுனம் ஆகும். அவ்வாறு இந்த சகுனம் அரசனுடைய விருப்பத்தை கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படிங்கிறத காட்டுறது அப்படின்னு சொல்லிண்டே நன்கு சகுனம் அறிந்த அந்த வசிஷ்டர் மேலும் திலீபனிடத்துல ஒரு விஷயத்தை பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. தாம் புண்ணிய தர்ஷனாம் திருஷ்டுவா நிமித்தஜ்ஞஸ்தபோநிதிஹி யாஜ்யமாசம் சிதாவந்திய பிரார்த்தனம் புனரப்ரவீத். நிமித்தஞான யாருனாக்கா சகுனங்களை நன்கு அறிந்தவர். தபோநிதி யாரு? வசிஷ்டர். இந்த புண்ணிய தர்ஷனாம், இந்த புண்ணியகரமான தர்ஷனம் உடைய, இப்ப நந்தினியை நேருக்கு நேரா பார்த்துட்டு இருக்கிறது. தாம் அந்த நந்தினியை திருஷ்டுவா பார்த்துட்டு ஆசம்சித அவந்திய பிரார்த்தனம் அப்படின்னா நம்ம விரும்பிய விஷயத்துல பயனோடு கூடிய வேண்டுகோளை உடையவன் யாரு? திலீபன். யாஜ்யம் அப்படி தம்மால் யாகம் செய்வதை தக்க வைப்பனுமான அந்த அரசனை நோக்கி புனகா மறுபடியும் அப்ரவீத் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னார்ன்றது அடுத்த ஸ்லோகத்துல தெரியும். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன? அந்த நந்தினியை பார்த்துட்டே திலீபனிடத்துல சொல்றார், இது ஒரு நல்ல சகுனம், நீ என்ன நினைக்கிறியோ அந்த காரியமானது நிறைவேறும் அப்படின்றத சொல்லிட்டு மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாராம். என்ன சொல்ல போறார்ன்றது 87வது ஸ்லோகத்துல தான் தெரியும். பாருங்க, இது என்ன ஸ்லோகம்? தாம் புண்ணிய தர்ஷனாம் திருஷ்டுவா நிமித்தஜ்ஞஸ்தபோநிதிஹி யாஜ்யமாசம் சிதாவந்திய பிரார்த்தனம் புனரப்ரவீத் அப்படிங்கிறது 86வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. பதச்சேதா தாம் புண்ணிய தர்ஷனாம் திருஷ்டுவா நிமித்தஜ்ஞஹ தபோநிதிஹி யாஜ்யம் ஆசம்சிதாவந்திய பிரார்த்தனம்
புனः அப்ரவீத் இது பதச்சேதः. அன்வயः நிமித்தஜ்ஞः தபோநிதிः. நாம சகுணத்தை நன்கு அறிந்த தபோநிதிகி, தபத்தில் வல்லுனராக இருக்கக்கூடிய அந்த வசிட்டர், புண்ணிய தரிசனாம் தாம் திருஷ்டுவா, இந்த நந்தினியை பார்த்து கொண்டே ஆசம்சிதா வந்திய பிரார்த்தனம் யாஜ்யம், நாம எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது நிறைவேறும், யாஜ்யம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிண்டே புனः பிரவீத் மேலும் சொல்ல ஆரம்பித்தார். பிரதிபதார்த்தா நிமித்தஜ்ஞா நாம சகுணஜ்ஞா இத்யர்த்தः, சகுணங்களை நன்கு அறிந்தவர். தபோநிதிஹி தபஸ்சாரியானாம் ஆகரஹ வசிட்டஹ. புண்ணிய தர்ஷனாம் நாம பவித்ர தர்ஷனாம் தாம் அந்த நந்தினீம் திருட்வா அவலோக்கிய ஆசம்சிதா வந்திய பிரார்த்தனம் நாம மனோரதே அவிபலம் யாஜ்யம் யஜ்ஞம் காரயிதும் யோக்யம் ராஜானம் திலீபம் புனः பூயः அப்ரவீத். மறுபடியும் வேறொரு விஷயத்தை சொல்வதற்கு ஆரம்பித்தார். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இந்த ஸ்லோகத்தில் தாத்பர்ய பாவார்த்தம் என்ன? சகுணஜ்ஞா முனிஹி வசிட்டः ஆகதம் நந்தினீம் திருட்வா, ஆகதம் நந்தினீம் திருட்வா சபல மனோரதவந்தம் ராஜானம் திலீபம் புனः அப்பி கதித்தவான் அப்படிங்கிறது இந்த 86வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். அடுத்த ஸ்லோகம் என்ன? 87. அந்த 87வது ஸ்லோகம் என்ன? அதுல மறுபடியும் வசிட்டர் என்ன விஷயத்தை சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி நாம்னி கதிதே நந்தின்யாக உபஸ்திதிம் வர்ணயதி. இந்த 87வது ஸ்லோகத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, ராஜாவே, யாரு? வசிட்ட திலீப் இடத்துல சொல்றார், ராஜாவே, ஏ ராஜன்னு, எந்த ஒரு காரணத்தினால மங்களகரமான இந்த பசுவானது, அதாவது நந்தினியின் பெயரை உடைய இந்த பசுவானது, அதன் பெயரை நாம உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே இங்க வந்து சேர்ந்தது. அதனால உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல, அருகாமையில் தான் இருக்கு, அதை நீ தெரிந்து கொள் அப்படிங்கிறத சொல்ற. நம்ம எந்த நந்தினியை பத்தி பேசிட்டே இருந்தோமோ அந்த நந்தினி பேசிண்டே இருக்கும் பொழுது வந்தா இல்லையா, அது ஒரு நல்ல சகுனம், சுபசகுனம். அது என்ன நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுனா, உன்னுடைய விருப்பமானது நிறைவேறும். அது ஒரு பக்கம் சீக்கிரமாகவே நிறைவேறும், அது வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமா. என்ன ஸ்லோகம்? அதூர வர்த்தினீம் சித்திம் ராஜன்னு விகணயாத்மனஹா உபஸ்திதேயம் கல்யாணி நாம்னி கீர்த்தித ஏவயத். அதூர வர்த்தினீம் சித்திம் ராஜன் விகணயாத்மனஹா உபஸ்திதேயம் கல்யாணி நாம்னி கீர்த்தித ஏவயத். இப்ப எந்த நந்தினியை பத்தி நாம சொல்லிட்டே இருந்தோமோ அதன் பெயரை உச்சாரணம் பண்ணும் பொழுதே அது இங்க வந்தது ஒரு நல்ல சகுனம். நீ மனசுல நினைச்சது நடக்கும், அது வெகு சீக்கிரமே நடக்கும், நன்மையை கொடுக்கக்கூடியதுன்றது சொல்றார். அதூரவர்த்தினீம் சித்திம் ராஜன் விகணயாத்மனஹா உபஸ்திதேயம் கல்யாணி நாம்னி கீர்த்தித ஏவயத். பதச்சேதா அதூரவர்த்தினீம் சித்திம் ராஜன் விகணய ஆத்மனஹா உபஸ்திதா இயம் கல்யாணி நாம்னி கீர்த்திதே ஏவ யத் இதி பதச்சேதா. இதனுடைய அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. அன்வயா ராஜன்னு ஆத்மனஹா சித்திம் அதூரவர்த்தினிம் விகணய. நீ நினைச்சிட்டு இருக்கிறது, மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது அது கண்டிப்பா நடக்கும், சித்திக்கும், அது வெகு தூரத்தில் இல்லை. அதூரவர்த்தினி விகணய அப்படிங்கிறத எண்ணிக்கொள். எது இயம் கல்யாணி நாம்னி, எந்த நந்தினியை பத்தி நாம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மங்களம் தரக்கூடிய கல்யாணி, கல்யாண மங்களம் தரக்கூடிய நாம்னி அந்த நந்தினி கீர்த்திதே ஏவ உபஸ்திதா, அதன் பேரை சொல்லிட்டே இருக்கும் போதே இங்க வந்து உனக்கு காட்சி தராப்பா இருப்பா அப்படிங்கிறத சொல்றார்.
பிரதிபதார்த்தா ராஜன் திலீப ஆத்மனஹா ஸ்வஸ்ய உன்னுடைய சித்திம் மனோரதம் நீ மனதில் நினைத்ததை நடக்கிறதுக்கு அதூரவர்த்தினியும் சமீபே வித்தியமான ரொம்ப அருகாமையில் தான் இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்ல. விகணய அப்படிங்கிறத ஜானீஹி தெரிந்து கொள். எது எஸ்மாத் ஏனென்றால் இயம் இயம்னா ஏஷா கல்யாணி மங்களமூர்த்தி மங்களத்தை தரக்கூடிய நாம்னி அபிதானே அதாவது நந்தினி என்ற பெயரை உடையவள் கீர்த்திதே கதிதே சொல்லிண்டே இருக்கும் பொழுது ஏவ நிச்சயேன உபஸ்திதா பிராப்தா வந்தடைந்தால் அர்த்தம். பாவார்த்தா ஏ ராஜன் திலீப அதுனா பவதா இஷ்டார்த்த சித்தி அச்சிராத்து ஏவ பவிஷ்யதி சீக்கிரமாவே நடக்க போறது. யதா ஏன்னா ஏஷா சுபமயி நந்தினி மயா நாம்னி உச்சாரித்தே அவளது பெயரை என் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சதி ஏவ உபஸ்திதா அபவது அவள் கண் முன்பாக வந்தாள் அல்லவா, அதனால் சீக்கிரமாகவே நடக்க போறது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துற. அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 88. ஸ்லோகம் நம்பர் 88 என்ன அந்த ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி புத்திரஸ்ய பிராப்தியர்த்தம் நந்தின்யாக சேவாம் உபதிஷதி. இந்த புத்திர பிராப்தி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயமானது என்ன பண்றது, நடக்க போறது. அது எப்படி நடக்கும், நீ என்ன பண்ணா நடக்கும் அப்படிங்கிற உபாயத்தையும் சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமா. நீ என்ன பண்ணு, இந்த நந்தினியே பின்தொடரணும். கார்த்தால அவ மேய்ச்சலுக்கு போகும் பொழுது காட்டுக்கு போகும்போது நீ என்ன பண்ணணும், கூடவே எழுந்து போகணும் இல்லையா. அங்க காட்டில் உள்ள பொருளையே நீ உணவாக கொள்வாய். இந்த பசு எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் போறதோ அப்ப நீயும் பின்தொடரணும் அப்படிங்கிற ஒரு அபியாசத்தை நீ வச்சுக்கணும். அப்படி உன்னுடைய கல்வியை வசப்படுத்திக் கொள் இல்லையா, உன்னுடைய கல்வியை வசப்படுத்திக் கொள், அதை பழகுங்கிற. அப்படி பிரசாதகிதம் அப்படி நீ என்ன பண்ண மாதிரி 12 இருந்தனாக்கா அவனுடைய அருள் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும். அவ காட்டுக்கு போனா நீ என்ன பண்ணும், சதா காலமும் அதன் கூடவே நீ போடணும். மீரான்ற மேடம் யாருன்னு தெரியல, கிறுக்கிட்டே இருக்கா பாருங்க. ப்ளீஸ் அதை கொஞ்சம் கிறுக்காம இருங்களேன். ஏன் டிஸ்பிளேல கை வைக்கிறேன். பாருங்க, அதாவது நீ என்ன பண்ணணும், திலீபனுக்கு சொல்றார் என்ன பண்ணணும்னு சொல்றார். அந்த நந்தினியை நீ எப்படி வந்து பண்ணணும், பூஜிக்கணும், அதை நீ காட்டுல பின்தொடரணும். அது எங்க போறதோ அங்கெல்லாம் நீயும் போகணும். காட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நீ சாப்பிடணும், கிழங்குகளை சாப்பிடணும். இப்படி சதா காலமும் பயிலுவதால் கல்வி தெளிவை அடைகிறது. அதுபோல எப்பொழுதும் பின்தொடர்ந்து உபசரிப்பதால் இதுவும் உனக்கு என்ன கிடைக்கும், அருள் புரியும். அதனுடைய அருள் உனக்கு கிடைத்துச்சுன்னா நிச்சயமாக நீ நினைத்தது நிறைவேறும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணும், காட்டில் உண்டான பழம் காய் கிழங்கு இவைகளை ஆகாரமாக கொள்வாயாக அப்படிங்கிற மாதிரி திலீப் இடத்துல சொல்றார் இந்த ஸ்லோகம் மூலமா. சம்பிரதி புத்திரஸ்ய பிராப்தியர்த்தம் நந்தின்யாக சேவாம் உபதிஷதி. நீ அந்த நந்தினிக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். என்ன ஸ்லோகம், வன்யவிருத்தி ரிமாம் சாஸ்வத் ஆத்மான கமனேன காம் வித்யாம் அபியசனேனேவ பிரசாதயிதும் அர்ஹசி. வன்யவிருத்தி ரிமாம் சாஸ்வத் ஆத்மான கமனேன காம் வித்யாம் அபியசனேனேவ பிரசாதயிதும் அர்ஹசி அப்படிங்கிற பதச்சேதா. வன்யவிருத்தி இமாம் சஸ்வத் ஆத்மான கமனேன காம் வித்யாம் அபியசனேன இவ பிரசாதயிதும் அர்ஹசி. நீ எப்படி ஒரு கல்வியை அபியாசம் பண்ணி கத்துப்போமோ அந்த மாதிரி நீ இந்த நந்தினியை பின்தொடரணும். அப்படி பின்தொடர்ந்து அவ கூடவே இருந்தா அவளுடைய அருளுக்கு நீ பாத்திரமாகலாம். காட்டுல போயிட்டு நீ காட்டுல கிடைக்கக்கூடிய காய்கள் கிழங்குகள் பழங்கள் அதை தான் நீ உணவாக அருந்த வேண்டும், ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும் சொல்றார். அன்வயா வன்யவிருத்தி இமாம் காம் சஸ்வத் ஆத்மானுகமனேன அபியசனேன வித்யாம் இவ பிரசாதயிதும் அர்ஹசி. பிரதிபதார்த்தா வன்யவிருத்தி நம வனே பவம் கந்தமூலாதிகம், அதாவது காட்டுல கிடைக்கக்கூடிய கிழங்குகள் அதையே என்ன பண்ணோம், போஜன ரூபேன ஸ்வீகுர்வன்
போஜனமாக உணவாக உட்கொள்வாய். இமாம் ஏதாம் இந்த காம் நந்தினி சஸ்வத் நிரந்தரம், அதை நீ என்ன பண்ணணும், தொடர்ந்து பின்தொடரணும் இல்லையா? எப்பொழுதும் அர்த்தம் பின்தொடர்ந்துட்டே இருக்கணும். அப்படி ஆத்மானுகமனேன அதை பின்தொடருவதால் ஸ்வஸ்ய அனுசரணேன நீ அதை பின்தொடர்ந்துட்டே போகணும். அப்படி அபியசனேன அபியாசேன அந்த அபியாசம் பண்ணிட்டே இருந்தா வித்யாம் சாஸ்திரம் இவ ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது போல இவ யதா பிரசாதகிதம் பிரசன்னாம் கர்த்தும் அந்த நந்தினியில கூடவே போனாதான் அவளை உன்னால சந்தோஷப்படுத்த முடியும். அதனால அவளுடைய அருள் உனக்கு கிடைக்கும். அதற்கு நீ என்ன பண்ணுவ, அருகசி. நாம அருகசின தகுந்தவளாக ஆவாய், யோக்கியா பவசி அப்படிங்கிற விஷயத்தை அறிவுரைய திலீப் இடத்துல வசிட்டர் சொல்றார். பாவார்த்தா யதா அபியாசேன வித்யா பிரசன்னா சதி, எப்படி அபியாசம் பண்ண பண்ண கல்வி முழுமையாக பிரசன்னமாக கிடைக்குமோ அந்த மாதிரி ஹிருதயங்கமா பவதி, நம்ம மனசுக்கு தெளிவா இருக்குமோ அந்த மாதிரி ததாயேவ பவான் வன்யம் காட்டில் இருக்கக்கூடிய கந்தமூலாதிக்கம், இந்த கிழங்கு பழங்கள் காய்கறி இதை ஆகாரமாக ஸ்வீகிருத்திய நந்தின்யாக அனுசரணம் குர்வன், நந்தினி ஃபாலோ பண்ணிட்டே அவளுக்கு சேவையை பண்ணிட்டே இரு. அவ என்ன பண்ணுவா, இஷ்டார்த்த சித்தி பர்யந்தம், எது வரைக்கும் உன்னுடைய இஷ்டப்பட்ட காரியம் நிறைவேற வரைக்கும் தஸ்யாக சேவாம் கர்த்தும் சக்னோதி, அவளுக்கு நீ சேவை செய்வதற்கு தகுதியானவனாக இருப்பாய் அப்படிங்கிற விஷயத்த அறிவுரையா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அதுல இருந்து அவன் என்ன பண்ண போறான், நந்தினிக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யணுங்கிறார். சரியா, பாருங்க. இதோட 88வது ஸ்லோகம் முடியறது. நமக்கு எத்தனை ஸ்லோகம் இருக்கு, 7 ஸ்லோகம் இருக்கு. அந்த 7 ஸ்லோகத்துல 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு 4 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி மீதமுள்ள 3 ஸ்லோகம் பார்க்கிறோம். அதோட இந்த ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கம் சொல்லக்கூடிய 95 ஸ்லோகங்கள் முடிவடையும். ஸ்ரத்தா இந்த கிளாஸ் நமக்கு முடிஞ்சிடும், ஸ்ரத்தா உத்தரபாகமும் முடிஞ்சிடும். ஸோ ஜனவரி 11ஆம் தேதி நமக்கு மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நீங்க உத்தேசிச்சு இது வரைக்கும் நடத்திருக்க பாடங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டியது. வழக்கமாக நம்முடைய வகுப்புல அட்டன் பண்றவரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாரும் வந்து யூடியூப்ல பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப அதை பயன்படுத்தி 11ஆம் தேதிக்குள்ள உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லி, ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. ஸோ உங்களுக்கு எதனா சம்சயம் இருந்தா கேட்கலாம், கிளியர் பண்ற. பாட சம்பந்தமா இருந்தா மாத்திரம் கேளுங்க, மற்ற விஷயங்கள் வேண்டாம். தாசன் அடிபலா இருக்கா, கிளியரா இருக்கா, புரிஞ்சுதா? மहोदय. स्वामी நன்னா புரிஞ்சுது மகோதயா. தாசன் தாசன் நல்லா புரிஞ்சது சுவாமி. చాలా పురియుது స్వామి. ధన్యవాదాలు స్వామి. தாசன் தாசன் धन्यवादः महोदय धन्यवादः ధన్యవాదాలు. మहोदయ. ధన్యవాదాలు మहोదయ. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు.